ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அரை கிலோ மட்டனை வச்சு சீரக சம்பா அரிசியை வச்சு எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் அரை கிலோ மட்டன், அரை கிலோ அரிசிக்கு 400 கிராம் அளவு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிர் எடுத்திருக்கேன். ஏன் 10 ரூபா பாக்கெட் தயிர்னு சொல்கிறேன்னா, எம்எல் எனக்கு சொல்ல தெரியாது, இந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்குன்றதுக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், ரெண்டும் இஞ்சி 50 பூண்டு 50 ரெண்டத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு குக்கரில் மட்டனை சேர்த்துட்டு அதோடவே தயிரில் பாதியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கையால் நல்லா கலந்து விடுங்க. இப்படி கலந்து விட்டிங்கன்னா கறி சாஃப்டாக வரும். அதுக்காக தான் தயிரை சேர்த்து பிசைகிறது. தயிரை சேர்த்தனோன்னா கறி சாஃப்டாக வரும். தண்ணியை சேர்த்து 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இது எங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிற குண்டாங்க. இதில் தான் நாங்கள் எப்போவும் பிரியாணி செய்வோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 ஏலக்காய், 3 இன்ச்சு பட்டை, ஒரு 7 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆனால் கிராம்பு ஜாஸ்தியாச்சுன்னா அந்த கிராம்போட காரம் பிரியாணியில் ரொம்ப நெடியாக அடிக்கும். அதனால் கிராம்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இதில் பாதியை இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். பாதியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி சாப்பிடும்போது பட்டை, கிராம்பு அடிக்கடிக்கு வராது. நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள். அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் சைட்லலாம் பிரியாணி செய்கிற வர மாஸ்டருங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. பாதியை அரைச்சி சேர்த்துருவாங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இதில் வேறு எந்த மசாலா பொருட்களும் சேர்த்த போகிறதில்ல, இது மட்டும்தான். அதனால் பாதியை சேர்த்து பொன்னிறமாக பொரியட்டும். பாதியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அதோட வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன் வரவெல்லாம் ஒதுக்கி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா, அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்ததும் புதினா, கொத்தமல்லி அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணுங்க. இதெல்லாம் வதங்கும் போதே, நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே நான் 3 டம்ளர் அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேங்க. சீரக சம்பா அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் எப்போவுமே கறி குழம்பாகட்டும், பிரியாணி ஆகட்டும், எண்ணெயிலே மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா நம்ம செய்கிற ரெசிபிக்கு கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுவே கலரை நல்லா எடுத்து கொடுத்துடும். நான் 3/4 டீஸ்பூன் அதில் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் இதில் சேர்த்துருக்கேன். வதக்கும்போது உங்கள் காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜீவா மோகன் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. வேக வச்ச மட்டனை மட்டும் எடுத்து அதில் சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க.
வதக்கும்போது நம்ம மீதம் வச்சுருந்தோம் இல்லைங்களா தயிர், அதோட மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலாவையும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் இதோட சேர்த்து பொடி பண்ணி வச்சதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அந்த கணக்கில் 4.5 டம்ளர் அளவு கறி வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்சு ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா நம்ம அரிசி சேர்த்த போகிறோம் இல்லைங்களா. நீங்கள் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு ஒரு கல் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு உப்பு கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட வேண்டியது தான். தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதை பிழிஞ்சு விடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மேலே சேர்த்துக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். வேறு எதுவும் தேவையில்லைங்க. இதை மட்டும் சேர்த்து வேஸ்ட்டாக எதுனா தவா இருந்ததுன்னா அந்த தவாவை அடுப்பில் வச்சு அது மேலே நம்ம பிரியாணி குண்டானை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வைங்க. இப்போ பாருங்கள், நான் வேஸ்ட்டான தவா தாங்க இது. இந்த மாதிரி தம் போட்டுக்கோங்க. மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. அப்போ தான் தம் சீக்கிரம் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டான மட்டன் சீரக சம்பா பிரியாணி ரெடிங்க. வேறு எந்த கரம் மசாலாவோ பிரியாணி மசாலாவோ எதுவும் சேர்த்தலைங்க. இதை மட்டும்தான் சேர்த்து செஞ்சேன். அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா எப்படி உதிராக வந்திருக்கு பாருங்கள். இந்த சண்டேவை நாங்கள் இப்படி தாங்க முடித்தோம். இது பக்கத்தில் இருக்கிறது மட்டன் மிளகு வறுவலுங்க. நம்ம சேனல்லே இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். தயிர் பச்சடி முட்டையோடு அன்றைக்கி எங்களோட லஞ்சை முடிச்சோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.